Hi guys, welcome back to ARIVU channel. நீங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பைத்தான் சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா அரே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ண வைக்க போறேன். ஓகேங்களா? இப்போ நான் கோடிங் ரைட் பண்றேன். ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்க, அவுட்புட்டில் ஒரிஜினல் அரே எலிமெண்ட்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்த அரே எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்டு அரே எலிமெண்ட்ஸ்னு கொடுத்து நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கு. அதாவது 4, 3, 20 and 10 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ அப்படிங்கிறது அரே வேரியபிள் நேமு. இந்த அரே வேரியபிள் நேமுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 10, 20, 3 and 4ன்ற மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். எல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேமு. இந்த வேரியபிளில் லென்த் ஆஃப் ஏ, அதாவது ஏ அரே வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூவை எல் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரிஜினல் அரே எலிமெண்ட்ஸ், அதாவது இதுதான் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இது பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் கமா ஆப்ரேட்டருக்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்கேன்னா என் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் பேராமீட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா சேம் லைன்ல அவுட்புட் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் என் பேராமீட்டரோட ஒர்க். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரே எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அரே எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஐ அப்படிங்கிறது ஒரு கவுண்டர் வேரியபிள். இந்த ஐ வேரியபிள்ல என் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். 0ல இருந்து எல் வரைக்கும், அதாவது 0ல இருந்து எல் வேல்யூக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் ஐ வேல்யூ எடுத்துக்கும் ஒவ்வொரு இட்ரேஷன்லையும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட்ல வந்து ஏ ஆஃப் ஐ கொடுத்து கமா ஆப்ரேட்டர் கொடுத்து என் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரிவர்ஸ்ட் அரே எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கேன். என் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்றோம்னா அரே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றதுக்காக இங்கே இந்த ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார் லூப்ல நடக்கக்கூடிய எக்ஸிகியூஷன் ப்ராசஸை இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஏ அப்படிங்கிற அரே வேரியபிள்ல உள்ள வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 3 and 4 இல்லைங்களா? நெக்ஸ்ட் எல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்ல நம்ம இந்த அரே வேரியபிளுடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ லென்த்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ அப்போ எல்லில் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஃபார் லூப்போட எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான் நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0, எல்னு கொடுத்துருக்கேன். எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இல்லையா? ஐயோட வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல 0ன்னு இருக்கும், செகண்ட் இட்ரேஷன்ல 1ன்னு இருக்கும், தேர்ட் இட்ரேஷன்ல 2ன்னு இருக்கும், ஃபோர்த் இட்ரேஷன்ல 3ன்னு இருக்கும். ஸோ அதனால 0, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் ஐயோட வேல்யூவா இருக்கும். இப்போ ஃபார் லூப்போட ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0வா இருக்கும். பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏ ஆஃப் ஐ கொடுத்து என் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்க ஐ அப்படிங்கிற இந்த கவுண்டர் வேரியபிளோடைய வேல்யூவை, அதாவது 0வை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஏ ஆஃப் 0ல என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ 10 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏ ஆஃப் 0ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபார் லூப்போட செகண்ட் இட்ரேஷன்ல ஐ வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், ஏ ஆஃப் ஐ கொடுத்துருக்கோம். இப்போ ஐ வேல்யூவை அப்ளை பண்ணீங்கன்னா ஏ ஆஃப் 1. இப்போ ஏ ஆஃப் 1ல உள்ள வேல்யூன்னு பார்த்தோம்னா 20. ஸோ 20ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபார் லூப்போட தேர்ட் இட்ரேஷன்ல ஐ வேல்யூ வந்து 2 இல்லைங்களா? தேர்ட் இட்ரேஷன்ல 2. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஐ, அதாவது இந்த ஐல வந்து நீங்க இந்த 2 அப்படிங்கிற இந்த வேல்யூவை அப்ளை பண்ணோம்னா ஏ ஆஃப் 2ல உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபோர்த் இட்ரேஷன்ல ஐ வேல்யூ 3. பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஐ, அதாவது இந்த ஐல வந்து 3 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ ஆஃப் 3ல உள்ள வேல்யூ 4. ஸோ இந்த ஆர்டர்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரிஜினல் அரே எலிமெண்ட்ஸ் 10, 20 and 3, 4 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபார் லூப்போட எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான் நான் இங்க ரைட் பண்ணியிருக்கேன்.
ஃபார் I in range L minus 1 minus 1 minus 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ Lோட வேல்யூ 4 அப்படிங்கிற அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா 4 minus 1 3. இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ 3, எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. -1க்கு ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்போ எண்டிங் இண்டெக்ஸ் 0. ஸ்டெப் வேல்யூ அப்படின்றது -1, அதாவது இன்டர்வல் -1. ஓகேங்களா? அப்போ I வேல்யூ ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் எப்படி எடுத்துக்கோம்னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் 3ன்னு எடுத்துக்கும், செகண்ட் இட்ரேஷனில் 2ன்னு எடுத்துக்கும், தேர்ட் இட்ரேஷனில் 1ன்னு எடுத்துக்கும், ஃபோர்த் இட்ரேஷனில் 0ன்னு எடுத்துக்கும். ஃபார் லூப்போட ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் I வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். பிரிண்ட் ஆஃப் A of I 3 அப்ளை பண்ணோம்னா A of 3ல உள்ள வேல்யூ 4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடும். ஃபார் லூப்போட செகண்ட் இட்ரேஷனில் I வேல்யூ 2வா இருக்கும். I வேல்யூவை இங்கே அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல A of Iல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா A of 2ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஸோ 2ல உள்ள வேல்யூ 3, ஸோ அது பிரிண்ட் ஆகும். ஃபார் லூப்போட தேர்ட் இட்ரேஷன்ல I வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். பிரிண்ட் ஆஃப் A of I அப்படிங்கிற இந்த Iல வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா A of 1ல உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். A of 1ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, 20 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்கு. ஸோ 20 வந்து பிரிண்ட் ஆகும். ஃபோர்த் இட்ரேஷன் பார்த்தோம்னா I வேல்யூ 0வா இருக்கும். ஸோ இங்கே பிரிண்ட் ஆஃப் A of Iல அதாவது இந்த Iல வந்து நம்ம 0 அப்படிங்கிற இந்த வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா A of 0ல உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். A of 0ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம்னா 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ 10 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபார் லூப்போட ஃபைனல் ரிசல்ட்டா 4, 3, 20, 10 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ரிவர்ஸ்டு அரே எலிமெண்ட்ஸ் 4, 3, 20 and 10. ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.